ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பற்றின பயங்கரமான ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. அது வந்து உண்மையா ரூமரா அப்படின்ற விஷயங்கள் சத்தியமாக எனக்கு தெரியாது. பட் நிறைய பேர் வந்து வைல்ட் கார்டு பற்றி சொல்லுங்கன்னு கேட்ட ஒரு காரணத்தினால இந்த வீடியோ. சரிங்களா, முன்னாடியே நான் சொல்லிடுறேன். என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வைல்ட் கார்டு கண்டிப்பாக இருக்குது அப்படின்ற மாதிரி நிறைய சேனல்ஸ் போட்டாங்க. அதே மாதிரி தான் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி 99% உறுதியாகி விட்டது. ஆனால் யார் வரப்போகிறாங்க அப்படின்றத ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்காக இருக்கிற காரணத்தினால நிறைய பேர் இவங்க அவங்கன்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு நிறைய வீடியோஸ்லாம் போட்டுட்ருக்காங்க. எனக்கு அது விருப்பம் இல்லை, அதனால தான் போடலை. பட் இன்றைக்கி கண்டிப்பாக வரப்போகிறாங்கன்ற மாதிரி ஒரு விஷயம் வந்திருக்கு. அதுலேயும் குறிப்பாக வந்து ஒரு ஜோடி வரப்போகிறாங்க. அது தீபாவளி செலிப்ரேஷனுக்காக வரப்போகிறாங்களா இல்லை வைல்ட் கார்டு என்ட்ரியாக வரப்போகிறாங்க அப்படின்ற விஷயங்கள் தெரியல. ஆனால் ஒரு ஜோடி வரப்போகிறாங்களா. அவங்க வந்துட்டு ஒரு ஆங்கர், ஒரு சீரியலில் நடிக்கிற ஆக்டர். சரிங்களா, அக்மார்க் ரெஜிஸ்டர்டு கப்புள் அப்படின்ற மாதிரி வந்துட்டு இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ யாராக இருக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். அதுங்களே நிறைய பேர் வந்துட்டு எங்களுக்கு தெரியும், அது வனிதாவும் ராபர்ட் மாஸ்டர்ன்றாங்க. ஆனால் பாவிகளா, யோ எப்படியா பிக் பாஸில் அவங்களாம் அலோவ் பண்ணுவாங்க? இது வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, அல்டிமேட்டுக்கு தான் வேணால் அலோவ் பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு சில பேர் வந்துட்டு மாதம்பட்டி ரங்கராஜும் ஸ்ருதி ரங்கராஜுன்றாங்க. யோ ஆனால் பாவிகளா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. என்ன நடக்கும்போது தெரியல. பட் இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அது தவிர்த்து நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் ஒருத்தர் வந்துட்டு நம்மளுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்தாங்க. அதுவும் நடக்கலாம் சத்தியமாக எனக்கு தெரியாது. ஆனால் நடந்துச்சுன்னா இந்த பிக் பாஸ் சீசன் 9 எங்கேயோ போயிடுன்ற மாதிரி இருக்குது. ஸோ மொத்தம் ஒரு 6 கண்டிஷன் கொடுத்துருந்தாங்க. ஃபஸ்ட்டு கேட்டாலே சூப்பராக பயங்கரமாக இருக்கும். சிபு சூரியன். ஸோ சன் டிவி சீரியலில் ரோஜா யாராலையும் மறக்க முடியாத ஒரு சீரியல். அதில் ஹீரோவாக வந்த அவருக்கு அவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க. ஸோ அவர் வர போகிறாருன்ற மாதிரி ஒரு அப்டேட் கொடுக்குறாங்க. என்னையா உண்மையாக சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால் சத்தியமாக தெரியாது. ஆனால் வந்தார்னா வேற மாதிரி இருக்கும். அப்புறம் வந்து யார் ஸ்ருதி ஜான் போட்டிருக்காங்க, சத்தியமாக யாரும் தெரியல. டிடிஎஃப் வாசன், இது ஆக்சுவலாக வந்து போன வருஷமே வந்து இவரோட பேர் வந்து அடிபட்டுச்சு, அவர் உள்ளே வரப்போகிறாருன்னு. அவருமே ஒரு சில இடங்களில் சொன்ன மாதிரி இருந்துச்சு. பட் அவர் வரவே இல்லை. ஆனால் இந்த வாட்டி வைல்ட் கார்டில் வரப்போகிறார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உண்மையாக தெரியல. ஆனால் வந்தால் வேற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் கேளுங்க, அஸ்வின் குமார். ஸோ எப்பா இவர் வந்துட்டு போன சீசன், அதுக்கு முன்னாடி சீசன்லாம் வந்துட்டு வருவார்னு, அதுவும் நிறைய பெண்கள் ஃபேன்ஸ் வந்துட்டு அஸ்வின் குமாருக்கு எக்கச்சக்கமாக இருக்காங்க. அவர் வந்தாலும் சான்ஸே இல்லை, வேறு மாதிரி போகும். ஆசையாக தான் இருக்குது, பட் நடக்குமான்னு தெரியல. அதுக்கப்புறம் பார்த்தா ஃபரீன் ஆசாத், ரைட்ரா சோழி முடிஞ்சுது அப்படின்ற மாதிரி இருக்குது. ஏன்னா விஜய் டிவியில் இவங்களாம் வந்துட்டு மறுக்க முடியாத ஸ்டார்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஃபரீனா பற்றி உங்களுக்கே தெரியும், போல்டான ஒரு ஆக்டர்ஸ். ஸோ பார்க்கலாம். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நக்ஷத்ரா நாகரேஷ். ஸோ எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு சூப்பரான ஒரு ஆக்ட்ரஸ், நல்ல திறமையானவங்க. தமிழும் சரஸ்வதியும் அந்த சீரியலே எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு ஹீரோயின். ஹீரோ தீபக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் போன சீசன் வந்தார். ஸோ அதில் ஹீரோயின் நடித்த நக்ஷத்ரா நாகேஷ் அவங்களும் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படி மாதிரி சொல்கிறாங்க. சத்தியமாக எனக்கு தெரிஞ்சது ஒரு பெரிய ரூமராக தான் இருக்கும். ஆனால் எனக்கு என்ன ஒரு இதுன்னா, அது எப்படி வந்துட்டு இந்த மாதிரி வந்து திடீர்னு இந்த டைமில் ரூமராக வருது அப்படின்றது. ஆனால் வந்துட்டு இன்னும் ஒரு சில லிஸ்ட்லாம் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா உமர் லத்தீஃப், அதுக்கப்புறம் விஜே சோபனா, இவங்களாம் வந்து ஆல்ரெடி வந்துட்டு வரதுக்கு வாய்ப்புகள் எக்கச்சக்கமாக இருக்கிற மாதிரி போயிட்டு இருக்கு. ஸோ எது எப்படியோ வைல்ட் கார்டு கன்ஃபார்ம். ஆனால் யார் வர போகிறாங்க அப்படின்ற விஷயங்கள் தான் வந்துட்டு ஒரு பெரிய ஒரு கன்ஃபியூஷனை ஏற்படுத்தியிருக்கு. சரி, நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். நான் இப்போ சொன்ன பார்த்தீங்கன்னா ஒரு 6 பேர், இவங்களாம் வந்து எப்படி இருக்கும், வேறு மாதிரி இருக்கும்ல. ஏன்னா இப்போ வந்தவங்க எல்லாருமே யார் தெரியாது மூஞ்சி. ஆனால் இப்போ வரப்போகிறவங்க இந்த லிஸ்ட்டில் இருக்கவங்க தெரிஞ்சொரு மூஞ்சி, பயங்கர பிரபலமானவங்க. இவங்க வந்தாங்கன்னா பழைய மாதிரி பிக் பாஸ் வந்துட்டு பயங்கரமாக வந்துட்டு சூப்பராக போகும் அப்படின்றதுல மாற்றுக்கிறது கிடையாது. பட் வருமானு தெரியல. சரி பார்க்கலாம். நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். இதெல்லாம் நடக்குமா நடக்காதா? வந்தால் சரி, உங்களோட மைண்டுக்குள்ளே இவங்க வந்தால் சூப்பராக இருக்குன்னு நீங்கள் யாரை சொல்லுவீங்க? மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்க. பாய் நண்பர்களே.